அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணக்கூடிய குறள் வான் சிறப்பு. குறள் எண் 11. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற் பாற்று. மழையே உலக வாழ்வின் ஆதாரம், எனவே அதனை அமிழ்தம் போன்று எண்ணி உணர வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். மழை இல்லாமல் நாம் வாழ முடியாது. இந்த உலகமே மழையினால தான் இயங்குது. மழை இல்லை அப்படின்னா இந்த உலகம் இயங்க முடியாது. எனவே அமிழ்தம் போன்ற, கிடைப்பதற்கு அரிய அமிழ்தம் போன்ற அந்த மழையை நாம் நினைக்கணும் அப்படின்னு சொல்லி மிக அழகாக எடுத்து கூறுகின்றார். இதற்கு ஒரு சிறிய ஒரு கதையை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். ஒரு ஊரில் ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னன் மிக செழிப்பாக அந்த நாட்டை ஆட்சி செய்தான். மிக நல்லா இருக்கு, அந்த நாடும் நல்லா வளமாக இருக்கு. அந்த மக்களும் நல்லா மகிழ்ச்சியோடு இருக்காங்க. மன்னன் நல்லா ஆட்சி பண்ணுறான். அந்த மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அந்த நீர்நிலைகள் எல்லாம் நிறைந்து வழியுது. அந்த கிணறெல்லாம் நிறைந்து வழியுது. நீர் வளம் சிறப்பாக இருக்குது. அந்த மக்கள் அதை உணரலை. நாம் சிறப்பாக இருக்கோம், வளமாக இருக்கோம் அப்படின்றத உணராமல் தண்ணியை நிறைய வீண் பண்ணாங்க. இந்த கிணற்று நீரையும் அந்த நீர்நிலைகளில் உள்ள நீரையெல்லாம் நிறைய வீணாக்குனாங்க. திடீரென்று ஒரு நாள் மழை வளம் குன்றியது. மழை இல்லாமல் போயிடுச்சு. எந்த நீர்நிலைகள்லையும் தண்ணி இல்லை. எனவே அவர்கள் தண்ணீருக்கு திண்டாடினாங்க. நீர்வளம் இல்லாததால் அந்த நாட்டின் வளமே குன்றிருச்சு. அந்த மன்னன் சிறப்பாக ஆட்சி பண்ணுறான், நாடு நல்லா இருக்கு, ஆனால் நீர்வளம் இல்லை. எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? அப்போதான் அந்த மக்கள் உணர்ந்தாங்க, நம்ம இந்த நீரை சரியாக பயன்படுத்தலை, வீணாக்கிட்டோம். இந்த நீரின் சிறப்பை நாம் உணரலை அப்படின்னு சொல்லி உணர்ந்து அந்த மழையை வேண்டி அவங்க தவம் பண்ணி மீண்டும் அந்த நாடு வளமாச்சு. அப்போ அந்த மழை நீரின் சிறப்பை நாம் உணர்ந்தாதான் இந்த உலகமே அதனால தான் இயங்குது அப்படின்றத நாம் உணர முடியும். எனவே நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு துளி நீரையும் நாம் வணங்கி போற்ற வேண்டும். அதை தான் இந்த திருக்குறளும் சொல்லுது. அமிழ்தம் போன்று எண்ணி அந்த நீரை நாம் கொண்டாட வேண்டும். இதைத்தான் இந்த திருக்குறளில் மிக அழகாக எடுத்து கூறுகிறார். மழையே உலகின் ஆதாரம், எனவே அதனை அமிழ்தம் போன்று எண்ணி உணர வேண்டும் என்று மிக அழகாக எடுத்து கூறுகின்றார். மீண்டும் அடுத்த குறளில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.